என்ன விஷயம்? ஒன்னில்ல, இந்த உலகத்துல ஒரு வல்லவனுக்கும் வல்லமை இருப்பான்னு சொல்லிட்டு போலான்னு வந்தோம். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கயல்விழி அடக்குறாளா அடங்குறாளான்னு பொறுத்திருந்து நீங்க தானே பார்க்க சொன்னீங்க. ஆமா, நாங்க பார்த்தோங்க, நல்லாவே பார்த்தோம். ஏன் என்னாச்சு? பணிக்கரு கயல்விழி அடக்கி ஆணி அடிச்சிட்டாரு. இல்ல, அவளை யாராலுமே அடக்க முடியாது. பணிக்கர் அவளை அடக்கிட்டு சொல்றது சுத்த போய். இல்ல, உண்மை. பாழடைஞ்ச வீட்ல இருந்த கயல்விழியோட ஆவிய மரப்பாச்சி பொம்மையில புடிச்சு அடைச்சு சுடுகாட்டு புளிய மரத்துல அந்த பொம்மைய ஆணி வச்சு அடிச்சாச்சு. இனி கயல்விழியால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஊர்ல சாவு விழாதுன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. இல்ல, இருக்கவே இருக்காது. ஊர் பேசுறது கட்டுக்கதை. என்னங்க? பணிக்கர் பண்ணது கண் கட்டி வித்த. அதை யாரும் நம்பாதீங்க, நம்பாதீங்க. கயல்விழிய பணிக்கரால நெருங்கவே முடியாது. ஹலோ, இருங்க. ஊருக்குள்ள இனி எந்த அசம்பாவிதமும் நடக்காதுன்னு ஒருத்தர் வந்து நல்லது சொன்னா, ஆஹா அப்படியா, இனி ஊர் நிம்மதியா இருக்கும்னு சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு இல்ல யாராலையும் கயல்விழி அடக்க முடியாது அப்படின்னு கோவப்பட்டா என்ன அர்த்தம்? அப்போ கயல்விழியை யாரும் அடக்க கூடாதுங்கிறது உங்க வேண்டுதலா, இல்ல இங்க தொடர்ந்து சாவிடணுங்கிறது உங்க பிரார்த்தனையா? சொல்லுங்க, உங்க நோக்கம் தான் என்ன? இல்ல, இது வரைக்கும் பல மந்திரவாதிங்க கயல்விழியை அடக்குறேன் ஆணி அடிக்கிறேன்னு வந்தாங்க. ஆனா சொன்னவங்க யாரும் அதை செய்யவே இல்லை. அந்த கோபத்துலதான் யாராவது செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற நப்பாசையில தான் நாங்க அப்படி பேசிட்டோம். என்னங்க? சரி, இந்த பௌர்ணமிக்கு எதுவும் நடக்கலனா பணிக்கர் கயல்விழியை அடக்கிட்டாருன்னு நாம் ஒரு முடிவுக்கு வந்துடலாம். சரியா? இப்ப நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம். கிளம்புங்க. சரி ஆண்டி, நாங்க கிளம்புறோம். வரோம் அங்கிள். போயிட்டு வாங்க. வரோம் ஆண்டி. ஏன் இப்படி எமோஷனல் ஆகுறீங்க? கயல்விழிய யாராலையும் அடக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும். நேரம் வரும்போது இது அந்த குழந்தைங்களுக்கும் தெரிய வரும். நீங்க உள்ள போங்க. என்னம்மா சிரிக்கிற? கேப்பையில நெய் வடியுதுன்னா கேக்குறவங்க சிரிக்காம வேற என்ன பாட்டி பண்ணுவாங்க? அது இல்ல தேன்மொழி. பாட்டி, ஊர் சொல்லலாம், உலகம் சொல்லலாம், ஆனா பணிக்கர் கயல்விழி அடக்கிட்டாருன்னு நீங்க சொல்லலாமா? அவளை படைச்சவரை வந்தாலும் அவ ஆத்திர அடங்குற வரைக்கும் அவளை யாராலையும் அடக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாது? இல்ல தேன்மொழி, ஊருக்குள்ள வந்து ஊர் சங்காத்தமே வேண்டாம் தானே இப்படி ஊரை விட்டு ஒதுங்கி வந்து தனியா இருக்கும். இப்படி ஊர் சொல்றது உண்மை நம்பிக்கிட்டு அது என்கிட்டயே வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. பாக்கியமும் பூசாரி இறந்த பிறகு கயல்விழின்னு அதிக உഗ്രத்தோட தான் இருக்கா. அவ எங்க எப்போ எதை பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. கேப்பார் பேச்சு கேட்டு வந்து நான் உங்ககிட்ட இப்படி சொல்லிட்டேன் தேன்மொழி. கயல்விழிக்கு நடந்த கொடுமைக்கு இதுவரைக்கும் இந்த ஊருக்குள்ள நடந்ததெல்லாம் சர்வசாதாரணம். சங்கரம்புள்ள உயிரோட இருக்கிற வரைக்கும், அவன் தம்பி குடும்பம் இந்த ஊருக்குள்ள வர வரைக்கும் ஒன்னா சேர்த்து வச்சு அவங்க குடும்பத்தை ஒட்டு மொத்தமா அழிக்கிற வரைக்கும் கயல்விழி அடங்கவும் மாட்டா. அவளை யாராலும் அடக்கவும் முடியாது. அவ அடங்க பிறந்தவ கிடையாது, அடக்க பிறந்தவ. இப்ப தெளிவா புரியுதுல்ல? இப்ப புரியுது தேன்மொழி. இனிமே பணிக்கர் வந்தாரு, பரதேசி வந்தாரு, கயல்விழி அடக்கிட்டாருன்னு யாராவது சொன்னா சொல்றவங்களோட மூச்சை கயல்விழி அடக்கிடுவான்னு சொல்லிட்டு வாங்க. கயல்விழி அடக்குது என்ன? நானே அடக்கிடுவேன். நீ போய் உன் வேலையை பாரு. சரி பாட்டி. போமா. என்ன பண்ற இவ? மைதிலி, மைதிலி, என்னம்மா? இங்க கொஞ்சம் வாமா. வந்து இந்த துணியில கொஞ்சம் அலசி போடு.
என்னம்மா? ஒண்ணும் இல்லம்மா, இந்த துணி எல்லாம் கொஞ்சம் அலசி போடு. அதுக்குள்ள நான் மிச்ச துணி எல்லாம் துவைச்சிடுறேன். சரிம்மா. மறுபடியும் அந்த திருட்டு பொண்ணு வந்துருச்சா? அச்சச்சோ. என்னடி அச்சச்சோ? இல்லம்மா, நான் அந்த பூனையை சொன்னம்மா. அந்த பூனைக்கு வர வர திமிரு அதிகமாயிக்கிட்டே போகுது. இன்னைக்கு அது ஒரு வழி பண்றேன் பாரு. அம்மா அம்மா, ஏம்மா இவ்வளோ கோவப்படுறீங்க? போய் அந்த பூனை தான் உங்களுக்கு எதிரியா? உங்க வீரத்தை ஏமா அதுகிட்ட காட்டுறீங்க? ரொம்ப நல்லா இருக்குடி. அது வீடு புகுந்து எல்லாத்தையும் திருடி திங்கும். என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? நீ ஒழுங்கா துணி அலசி போடு. இன்னைக்கு அதை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வந்துடுறேன். அம்மா அம்மா, நான் போய் அந்த பூனையை துரத்திட்டு வரேம்மா. சரி போ, போயிட்டு சீக்கிரமா வா. வெயில் போறதுக்குள்ள துணியெல்லாம் காய போடணும். எடு திருட்டு பூனை, எங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணும் போது தான் நீ வரணுமா? ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உன்னதான் நினைச்சிட்டு இருக்கேன். அது தெரியுது. அதுக்காக கண்ட நேரத்துல எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்களா? நான் எங்க கண்ட நேரத்துல ஃபோன் பண்றேன்? உன்னை காணாத நேரத்துல தான் நான் ஃபோன் பண்றேன். ஜோக்கா? இல்லப்பா, சீரியஸ். சரி, என்ன விஷயம்? ஓடி போலாமா? என்ன பேச்சு பேசுற? ஓடி போலாமா நான் கேக்குறேன். குத்தி புடுவ குத்தி. சரி சரி, ரொம்ப கோவப்படாத. இங்க அனல் அடிக்குது. மைதிலி, நான் சொல்ல வந்த விஷயமே வேற. ஓஹோ, அது வேற இருக்கும். ஆமா, இன்னைக்கு நம்ம மீட் பண்ண முடியாது. நீ தோப்புக்கு வர வேண்டாம். ஏன் மீட் பண்ண முடியாது? வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. யார் அந்த கெஸ்ட்? மறுபடியும் நம்ம பார்க்கும்போது நான் சொல்றேன். ஓகே, பை. சரி, பை. ஏண்டி, பூனையை விரட்டிட்டு வர சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருந்த? பூனைய வாசல் வரைக்கும் போய் விரட்டிட்டு வரேம்மா. ஆஹா, இனிமே அந்த பூனை வந்தா நான் பாத்துக்கிறேன். நீ போய் உன் வேலையை பாரு. உன்னால எங்க வீட்ல தினமும் பூனை சண்டை தான். உன்னை என்ன பண்றேன் பாரு. என்ன பிரகாஷ், தென்னந்தோப்புல கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க? நீங்க பேய் பிசாசு ஆராய்ச்சி பண்ண வந்ததா தானே சொன்னீங்க. அதுக்காக உங்களுக்கு கொண்டு போய் புளிய மரத்துல நிக்க வைக்க முடியும்? இது எங்க தோப்பு. இங்க எள்ளி ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆளுக்கு 2 எள்ளி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பேய் பிசாசு ஆராய்ச்சி பத்தி பார்க்க போமே. வணக்கம் ஐயா. வாங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவர் நம்ம தோப்புக்கு வாட்ச்மேன். அண்ணே, 4 இளநீர் நல்லா தண்ணி காய வெட்டி போடுங்க. சரிங்க, சீக்கிரம் வாங்க, அப்படியே சுத்தி பார்த்துட்டு வருவோமே. சிட்டியை விட கிராமம் தான் அழகா இருக்கு பிரகாஷ். அது மட்டும் இல்ல தாரா, கிராமத்து வாழ்க்கை தான் நிம்மதியும் கூட. கரெக்டா சொன்னீங்க. பேசாம சிட்டியை விட்டுட்டு கிராமத்திலே வந்து செட்டில் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். சிட்டிலே வாழ்ந்தவங்களுக்கு இந்த கிராமத்து வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும். பிரகாஷ், நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லவே இல்லையே. அதான் வீட்டுல சொன்னேனே, நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபைனல் இயர் படிக்கிறேன். வீட்டுக்கு ஒரே பையன், சொத்து பத்து நிறைய இருக்கு. பெருமைக்காக எங்க அப்பா படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஓ, நீங்களே பார்த்திருப்பீங்க, இந்த கிராமத்துல சுவாரஸ்யமா வேற எதுவுமே இல்ல. ஆனா நீங்க ஜாலியா இருக்கீங்களே. இல்ல, கிராமத்துல சுவாரஸ்யம் இல்லைனாலும் உங்க முகத்துல சந்தோஷம் வெளிப்படையா தெரியுதே. அப்படின்னா இப்போ நீங்க காதல்ல தீவிரமா இருக்கணும். அப்படிதானே? அம்மாடி, உங்ககிட்ட ஜாக்கிரதை தான் பேசணும். மனசு இருக்குது அப்படியே படிக்கிறீங்க. நான் சைக்காலஜி படிச்சதுனால தான் உங்க மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது. இல்ல, அமானுஷ ஆராய்ச்சி பண்றீங்களே, அதான் ஏதாவது மந்திரம் போட்டு கண்டுபிடிச்சிங்களான்னு பார்த்தேன். நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லட்டுமா? என்னங்க பயமுத்துறீங்க?
நிஜமாவே இவ பேய் பிசாசுகளை பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்திருக்காளா இல்ல மரக்கண்ட கேஸான நீங்க நினைக்கிறீங்க? ஐயோ சத்தியமா அப்படி நான் நினைக்கலங்க. நிஜமா நினைக்கல. சரி சரி கூல் டவுன். நான் சும்மா போட்டு வாங்கினேன். நிஜமாவே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவ்வளவு அழகான பொண்ணு இந்த மாடலிங் ஃபேஷன் அது இது இருக்கும்போது இந்த சப்ஜெக்ட நான் ஏன் செலக்ட் பண்ணேன்னு கேக்குறீங்க அதானே? அதேதாங்க. உங்களை பத்தி உண்மையிலே நினைச்சது அதுதான். ஐயா இந்தாங்க ஐயா. கொடுங்கண்ணே, வாங்கிக்கோங்க. இத கொஞ்சம் பிடிங்க. ஸ்ட்ரா இல்லையா? ஸ்ட்ராவா? இதா எங்க ஊர் ஸ்ட்ரா. இதுவா? யா. என்ன சொல்றீங்க பிரகாஷ்? இப்ப பாருங்க, இது இப்படி வச்சிட்டு ரெண்டு சைடு இப்படி பிரஸ் பண்ணிட்டு பார்த்துட்டே இருங்க. அப்படியே இப்படிதான் குடிங்க. அப்படி பரவாயில்லையே, அசத்திட்டீங்களே. தேங்க்யூ. கொடுங்க. தாங்கம்மா. பட்டுங்களா? சரிங்க வாங்க. நீங்க ஏன் இந்த பேய் பிசாசு ஆராய்ச்சியில இறங்கி படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு என்ன பல பேர் கேட்டிருக்காங்க. ஏன்னா அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஓஹோ. உங்க அப்பா அம்மா உங்களை எதுவும் கேட்கலையா? தண்ணி தெளிச்சு விட்டாங்களான்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? சில விஷயங்கள் ஜீன்லயே தீர்மானிக்கப்படுற மாதிரி தான் இதுவும். எங்க அப்பா ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், தொழில் பொருள் ஆராய்ச்சி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணவர். எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பழைய பொருளாவே இருக்கும். இன்ஃபேக்ட் நான் சின்ன வயசுல பொம்மைங்களோட விளையாடினதை விட மண்டை ஓடுங்களோட விளையாடினது தான் அதிகம். சோ எங்க அப்பாக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கும் தொத்திக்குச்சு. எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட பத்தி படிக்கிறதுக்கு எங்க அப்பா ஃப்ரீடம் கொடுத்தாரு. அதனால பேய் பிசாசுங்களை பத்தி ரிசர்ச்ல இறங்கிட்டேன். சீரியஸா கேக்குறேன், என்ன கண்டுபிடிச்சீங்க? மனுஷங்க மனசுல இருக்கிற பயம்தான் அவங்களோட முதல் பேய், மத்ததெல்லாம் அப்புறம்தான். ஓஹோ. இந்த பேயாவது உங்களுக்கு பேட்டி கொடுத்திருக்கா? இல்ல, பெண் என்றால் பேயும் இறங்கும்னு ஒரு பழமொழி இருக்கு, அதான் சொன்னேன். பேய் இருக்கனோ இல்லைனோ நிரூபிக்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணல. என்னோட ஆராய்ச்சியே எந்தெந்த விஷயங்கள் மக்களை பயமுறுத்துது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான். ஓஹோ. ஆராய்ச்சின்னு சொன்னாலே இன்னும் முடிவாகாத ஸ்டேஜ்னு தானே அர்த்தம். என்ன ரொம்ப அர்த்த தள்ளிட்டேனா? சேச்சே, பட்ட பகல்ல இந்த தென்னந்தோப்புல ஒரு த்ரில்லர் படம் பார்த்த எஃபெக்ட் எனக்கு இருந்துச்சுங்க. என் கூட துணைக்கு வரதுல உங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லையே? பயமா? எனக்கா? வாங்க உடனே போய் பேய் பாப்பா. வாங்க வாங்க வாங்க. போல போல வாங்க. யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்டுட்டீங்க நீங்க? உட்காருங்க. உட்கார்றேன். பார்த்து உட்காருங்க. எங்க இருக்கு சொல்லுங்க. போங்க போங்க சொல்றேன். வெயிட் 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 பிரகாஷ், அப்படியே ரிவர்ஸ் வாங்க. என்ன விஷயம் தாரா? பிரகாஷ், இது யாரோட வீடு? ஒரே குப்பையா இருக்கு. ஏன் இப்படி போட்டு வச்சிருக்காங்க? இதுவா? யாரோ செட்டியாராம், அவரோட வீடு. பாவம் பிசினஸ் லாஸ் ஆனதுனால மலேசியா போயிட்டாராம். அவர் போய் 40 வருஷமா ஆச்சு, இன்னும் வரவே இல்லை. அவர் போனதுல இருந்து இந்த வீடு அப்படியே இருக்கு. என்னது 40 வருஷமா இந்த வீடை இப்படியே விட்டு வச்சிருக்காங்க? ஆமா, யாரும் உள்ள போறதும் கிடையாது வரதும் கிடையாது, பராமரிப்பே இல்ல. வாவ் ஃபேண்டாஸ்டிக். நான் இப்படிப்பட்ட இடத்தை தான் தேடி வந்திருக்கேன். ஏங்க இது என்ன பிக்னிக் பிளேஸா தேடி வர்றதுக்கு? ஹலோ மிஸ்டர், நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னதை மறந்துட்டீங்களா? ஓ, இந்த பேய் பிசாசு ஆராய்ச்சி. எஸ், யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். சரி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்ன? பேய் பிசாசு எல்லாம் இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். வாங்க உள்ள போய் பாப்போம். என்னது? உள்ளியா? ஏன் உங்களுக்கு பயமா இருக்கா? பயமா? எனக்கா? சேச்சே, நெவர். அப்புறம் எதுக்கு இவ்ளோ ஹெசிடேஷன்? வாங்க உள்ள போய் பாப்போம். போலாமே, நோ ப்ராப்ளம். போலாமே போலாமே.
போலாமா? போலாமே, போலாம். ஒண்ணுமே தெரியல, ஒரே இருட்டா இருக்கு. உள்ள போலாமா பிரகாஷ்? போலாமே. சூப்பர் லொகேஷன், என் ஆராய்ச்சிக்கு தகுந்த இடம். பிரகாஷ், எனக்கு என்னமோ இங்க ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? நான் எதுக்கும் கேமராவை ஆன் பண்ணி வச்சுக்கிறேன், கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும். ஆமா, இந்த கேமரால பேய ஷூட் பண்ண தெரியுமா? Why not? இப்ப கூட பேய தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இதான வேணாங்கிறது. சரி சரி, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், தள்ளுங்க. வாங்க மேடம், வாங்க. பிரகாஷ், அந்த கதவு மூடியே இருக்குல்ல? ஆமா. அது தருங்க, என்ன இருக்குன்னு பாப்போம். சரி. பால்கனியா? நாட் பேட். வாங்க நெக்ஸ்ட் ரூமுக்கு போய் பாப்போம். அடுத்த ரூமா?